புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் எப்படிங்கடி பிடிங்கடி நல்லா பிடிச்சு போடுங்கடி. கெண்ட மீன், கழுத்து மீன், வெறா மீன் எல்லா மீனையும் பிடிச்சு போடுங்கடி. இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சு போடுவான். அக்கா மீன்லாம் நிறைய இருக்குல்ல உள்ள, இல்லை சும்மா சொல்லிட்டு 4 மீன் வச்சுக்கிட்டு அடியே மீன் பிடிச்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடி. உங்க மாமா எப்படி குட்டி வாங்கி விட்டாரு, ஏகப்பட்ட குட்டி இருக்க முடியும் உள்ள. நேரம் அதுகளை குட்டி போட்டுருக்குங்க, நிறைய இருக்கும் மீன், பிடிங்க தாராளமா கிடைக்கும். புடிங்கடி, பிடிக்கிற அளவுக்கு பிடிங்க. பண்ண ஆளுக்கு 2 துண்டு வந்தா கூட பத்தையா, ஆசைக்கு சோறு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வாட்டி போக மாட்டாப்ல. அதுக்கு நிறைய வேணும் வாழுக. அப்படி இல்ல வாட்டியே, நிறைய இருந்துச்சுன்னா நம்ம வச்சு சாப்பிட்டு வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போலாம்ல, அவங்களும் சாப்பிடுவாங்கல்ல. அதுக்கேன் பிடிக்கிறோம் பிடிச்சி குழம்பு வைக்கிறோம், நல்ல நிறைய வச்சு ஆளுக்கு எடுத்துட்டு போவோம். ஆமாடி நீ சொல்றது சரித்தேன். சாயந்தரம் குழம்பு ஓட்டி போடலாம்ல, எதை வச்சேவும் போய் ஒரு இட்லியவோ ஒரு சோத்தவோ ஆகணும்னா சரியா போச்சு, ஊத்திக்கிட்டு நம்ம வாட்டி சாப்பிடலாம்ல. அதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு இருக்க முடியும். நீங்க புடிங்கடி, உங்களால எப்படி பிடிக்க முடியுமா புடிங்க, போட்டு வச்சு தாரேன், எல்லா இடத்துக்கு போங்க வீட்டுகளுக்கு. ஆமாடி அங்கம்மா நம்ம வச்சு வீட்டுக்கு இடத்துக்கு போவான். பொண்ணு மாப்பிள்ளையே வெளியில வைக்காகல்ல, அந்த அவளும் சாப்பிடுவாங்கல்ல, நல்லா பிடிக்கும்ல. அது இந்த குண்டல் மீன் குழம்புனா பரமா நல்லா சாப்பிடுவா, வச்சு நம்ம இடத்துக்கு போவோம். ஆமா ஆமா, குண்டல் மீன் குழம்புனா பரம மட்டுமா நல்லா சாப்பிடுவா நம்ம வீட்டுல. எங்க கிளவி மாமியா அதுக்கு மேல அதெல்லாம் கண்ணு தெரியல, கடையும் தெரியல, பல்லு இல்ல, ஒண்ணும் இல்லைண்டுது. இந்த மீன் குழம்பு கொண்டு போய் கொடுத்தா அப்படியே கருப்பாத்து அம்பிட்டு அழகா சாப்பிடும் பாத்துக்க. ஒரு முள்ளு இல்லாம எடுத்து பிரிச்சு அந்த சதையவா அழகா சாப்பிட்டுடுவேன். நம்ம கூட மீன் கல்வி பண்ணி தெரியாது, கேட்டா எனக்கு கண்ணு தெரியல இருந்தான். அதை அதை காட்டலையே. நான் பிடிச்சுட்டேன், கெண்ட மீனை பிடிச்சுட்டேன். சூப்பர் சூப்பரே, பரவாயில்லடியே ராணிய, முன்ன பின்ன பிடிச்சு பார்க்க முடியாது, நல்லா கரெக்டா பிடிச்சுட்டியே. ஒரே இதுல 3 பிடிச்சுட்டியா, அடிச்சு விடு. என்னாடி நீ பிடிச்சிட்டு என் வலையில ஒன்னையும் காணா, விட மாட்டேன்டி. இப்ப பிடிக்கிறேன் பாருடி. புடிடி என் கூட போட்டி விடாம அந்த கவனத்தை செலுத்தி புடிடி. நல்லா கவனமா பிடிக்கணும் முடியும், அதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும். எப்படி பிடிச்சு போட்டிருக்கேன் பாத்தியா, அப்படியே இங்க வர்றி. நீ என்ன அடி கெண்ட மீனை பிடிச்ச, நான் பாரு கெளுத்தி மீன் எப்படி பிடிச்சிருக்கேன் பாரு, துள்ளுது வர்றி. அப்படியேவா சூப்பரா இருக்க முடியும். கெளுத்தி மீன் குழம்பு வச்சா 8 வீட்டுக்கு மணக்கும், அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வர்றா மீன், கெளுத்தி மீன் குழம்புலாம் அப்படி ருசியா இருக்க முடியும். பொறி பிடிச்சி போடுற இன்னைக்கு எல்லாமே நீ ஒன்னா போட்டு குழம்பு வைப்போம். ஒரு கோப்பு கூட பத்தாது, நன்றாக பிடிங்கள், ஆர்வமாக தேடுங்கள். ஏக்கா நீ எப்படி மீன் குழம்பு வைப்ப, தேங்காய் ஊற்றி வைப்பியா, எப்படி வைப்ப? நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன், மாங்காய் ஊற்ற மாட்டேன். நான் தேங்காய் ஊற்றாம வைப்பேன். நான் கறி குழம்புக்கும் தேங்காய் ஊற்ற மாட்டேன், மீன் குழம்புக்கும் தேங்காய் ஊற்ற மாட்டேன். எனக்கு நம்ம குழம்பு அரைச்சி ஊற்றி பிடிக்காது. அதுக்கு நான் மசாலா பொடி போட்டு தக்காளி பழம் புளி எல்லாம் போட்டு சும்மா தான் வைப்பேன், இது போட மாட்டேன். என்னக்கா சொல்ற, தேங்காய் ஊற்ற மாட்டேன், எப்படியா வைப்ப சொல்லி காட்டுக்கா, நாங்களும் அதே மாதிரி வச்சு பார்க்குறோம். ஒன்றும் இல்லடி, ஈஸியான வேலை வேண்டிய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கடந்த பருப்பு 2 வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது 2 பூண்டை தட்டி போட்டு விடுங்க. அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் 2 கீரி விட்டு போடுங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி தக்காளி நல்லா சுருக்குள்ள வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி மசாலா பொடியை போட்டு குழம்பு எப்படி வேணுமோ அதுக்கு தக்கன கலக்கி வச்சுக்கணும். குழம்பு கொதி வரவும் அப்படியே அந்த பச்சை வடை போகணும் குழம்பு. அப்போ மீன் துண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது. அப்படித்தேன். அப்படியா நீ இப்படி வைப்பியாக்கா? நான் என்ன செய்வேன், வெங்காயம் பச்சை இதை தக்காளி எல்லாம் வதக்கி தேங்காயை போட்டு அரைச்சு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதுல மசாலா பொடியை போட்டு கலக்கி அப்படி வைப்பேன். அதே மலுமலுன்னு இருக்கு போல இருக்கு, தேங்காய் ஊற்றக்கூடாது நீ சொன்ன மாதிரி. அதே நீ வைக்கிற குழம்பு நல்லா காரசாரமா நல்லா இருக்கும்ல. ஆமாடியே வெடுக்கு எல்லாம் வச்சோம்னா நல்லா இருக்கணும், காரசாரமா இருந்தாலும் சாப்பிட முடியும். இல்லைன்னா தேங்காய்க்கிட்டு சாப்பிடவே முடியாது. தேங்காய் அரைச்சு ஊற்றினா என்ன சாப்பிட்றது? எங்க வீட்டுல தேங்காய் ஊற்றினா யாருக்கும் ஒரு தொண்டைக்கு இறங்காது. இந்த மாதிரி காரசாரம் வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆமாடி எனக்கு கூட இந்த தேங்காய் அரைச்சு ஊற்றினா பிடிக்கவே. நல்ல உரப்பு புளிக்க நல்ல காரசாரம் வந்தது நமக்கெல்லாம் பிடிக்கும். இல்லாட்டா நான் ஒரு துண்டு கூட சாப்பிட முடியாது. அதுக்கு அப்படி இல்ல, எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாப்பிடுறதுல கழிப்பே கிடையாது. நீ இப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், நான் அப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எதுனாலும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது நல்ல வழக்கத்தையும் பாட்டியே. எதுனாலும் சாப்பிட்டுக்கிறோம், எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்றது தப்பு. எதை கொடுத்தாலும் சாப்பிடுறது நல்ல வழக்கம் தான். எல்லாரும் அப்படி சாப்பிடுறாங்க, ஒரு சிலர் தான் அப்படி சாப்பிடுவாங்க. இந்த எங்க வீட்டுல ஆளுக்கு ஒன்னொன்னு வேணும்ங்க. ஒரு நேரத்துக்கு இது உனக்கு கேட்கும் அது உனக்கு கேட்கும், அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? எதை கொடுத்தாலும் சாப்பிட மாதிரி பிரச்சனையே இல்லையே. எங்க வீட்டுல அப்படிலாம் இல்ல, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். மாமியாலாம் என் புருஷன் ஏதாவது பேசினப்பல வாயில ஊத்திட்டு நறுக்குன்னு அப்படியேவான். அந்த ஆளும் பேச மாட்டாப்ல. என் மகதான் ஏம்மா அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி சும்மா கேட்டுக்கு இருப்பா. அந்த ஸ்கூல் வழியில பிள்ளைய கொண்டு வரதுக்குள்ள சாப்பாடுங்க அதை பார்த்துட்டு அந்த பிள்ளை அதை கொண்டு வந்துச்சு, இந்த பிள்ளை கொண்டு வந்துச்சு, எனக்கு அது மாதிரி செஞ்சு கொடு இது மாதிரி செஞ்சு கொடு சும்மா உயிர் எடுப்பா. அப்புறம் என்ன செய்யுது, வளர்ற பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கறா, அவளுக்காகவே நம்ம செஞ்சு கொடுப்பேன். மற்றபடி எங்க வீட்டுல ஏதோ வச்சாந்து சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் உன் மகன் அது 5 பிள்ளை கேட்க மாட்டாளா? என் மகன் நேற்று நேரம் முளைக்காத முட்டை அதுவே எனக்கு அம்மா எனக்கு அது வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா, சாண்ட்விச் வேணுமான்னு என்னென்ன கேட்குது அது. அப்புறம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறவங்கள கேட்க மாட்டாளாக்கும். என் மகன் இப்பயே அட்டகாசம் பண்றா. ஓ மகதண்டி வந்துட்டானே என்னென்ன செய்ய போறாலும் தெரியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. பிள்ளைனாலே அப்படி தாண்டி, பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை என்ன கேட்குதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியதே பெத்தவங்க கடமை. அதை விட்டுவிட்டு அது கேட்குது இது கேட்குதுன்னு நம்ம பெருசா பேசக்கூடாது. அதுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும், தப்பு செஞ்சா கண்டிச்சு வளர்க்கணும். அது
கோயிலுக்கு போச்சுங்க, கோயிலுக்கு போயிடுச்சுன்னா அது போயிடுச்சுங்களா, என்ன சாப்பிட்டுச்சுங்களா, வெளியில போய் என்னன்னு தெரியல, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னு சொல்லிச்சுங்க, என்ன சாப்பிட்டுச்சுங்களா தெரியல. இந்த பரம எங்க வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிடுவா, கடை சாப்பாடு அவளுக்கு பிடிக்காது. நீ தம்பி ஆசைப்படுச்சுன்னு கூட்டிட்டு போச்சு, எனக்கு சாப்பிட்டாளா புள்ள வகுத்துக்கு சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. ஏக்கா அதெல்லாம் சாப்பிடுவாங்கக்கா, அதெல்லாம் புதுசிங் கூட போறப்ப எனக்கு வாங்கி கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாளுங்க. நம்ம கூட வந்து அதான் எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்ட்டு வாளுங்க. அதெல்லாம் புதுசிங் கூட பேசிக்கே சாப்பிட்டா எனத்தையும் சாப்பிட்டுவாளுங்க, உப்புல அச்சோத கூட சாப்பிட்டுவாளுங்க. அதுவும் மக புது பொண்ணு வேற சொல்லவா வேணும். பாவம் பிள்ளை நல்லபடியா போய் வாட்டி முடி, நல்ல வில்லடி. உன் மகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பாசமான பிள்ளை, யாரு மேலேயும் பாசமா இருப்பா. என்ன பத்தா ஏதோ பத்தாண்டு பேசுவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கணும் அவ. ஆமா ஆமா அதெல்லாம் எல்லாத்துமேயும் பாசமாத்தே இருப்பா. என்ன கோவக்காரி, விஸ்கு விஸ்குன்னு கோவம் வந்துரு, படி 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 படுக்குண்டு கோவம் வந்து யாரும் நடத்தினதுன்னு பேசிவிடுவா. அதுதான் எனக்கு பையன். இத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்தா ஒண்ணும் தெரியல, நீ அங்க போய் அண்ணன் வீட்டுல போய் எனத்தையும் பேசிவிடுவாளோ, வாய் கொடுக்க யாரையும் வஞ்சு விட்டுவாளுன்னு பயமா இருக்கு. யாரை வைவா, வஞ்சாய் மதியத்தை வைவா, அண்ணன் சங்கடப்படும்ல, அதுதான் பயமா கிடக்கு எனக்கு. அடியே இங்க வர்றியே, நீ பிடிச்சீல அந்த கழுத்தி மேல நானும் பிடிச்சு விட்டேன். இங்க வாரு, சூப்பரா அடி துண்டுறத பாரு, சூப்பர் சூப்பர் பிடிச்சு போடுறி, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிடி. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாதடியே, ஓ மதினி யாரி அப்படிப்பட்டவளானே, அவளையும் அந்த போடு ஓடலன்னு வச்சுக்க, ஓ மகள் அந்த வீட்டுல இருக்க விட மாட்டா தெரியுமா. அவளை சும்மா அங்க இருங்கன்னு வச்சுக்க, உனைய வரட்டினமானே ஒரு மகளை வரட்டுவா. அவளை ஆரம்பத்துல நல்லா ஊட்டி மிரட்டி வச்சாதே தட்டி வச்சாதே அமைதியா இருப்பா, ஓ மக சந்தோஷமா இருக்க முடியும். அதை நினைச்சு நீ கவலைப்பட்டு கிடக்காத, பேசாம உங்க அண்ணனுக்கு தெரியாதா பொண்டாட்டி எப்படிப்பட்டவனு. அவ எதனாலும் பேசிருப்பா, அந்த பிள்ளை பேசிருந்தா பாரு, அப்படின்னு தப்பா நினைக்க மாட்டாப்ல. நீ பிடிச்சீல அந்த கண்டமனை நான் பிடிச்சு விட்டேன். என்ன அடி மாத்தி மாத்தி வந்துருக்கு, சூப்பர் டி. அக்கா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட மீன் உள்ள இருக்குவாடியே, முடிஞ்சளவு நீ பிடிச்சு பண்ண முடியே. போய் போதும்படி வாங்கடியே, போய் காலகாலத்தை சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு கிளம்புவான். நீங்க மீனை பிடிக்கவே 6 வருஷத்துக்கு பிடிச்சிக்கே இருக்கீங்க, பிடிச்சி வந்துட்டே தான் இருக்கும். எப்படி பிடிப்பீங்க, எங்க வாருங்கடி, இப்ப எப்படி மீன் கிடக்கு, இது வத்தலையா? இதெல்லாம் என்ன பத்த போகுது, ஈய பிடிச்சி வாயில ஓட்ட மாதிரி. ஆளுக்கு நாங்களாம் 5 மீன் சாப்பிடுவோமே ஒரு ஆளு, இது என்ன பத்த போகுது? ஆமாடி, வேலைக்கு வித்துக்கு வந்தேன்னா ஆளுக்கு 5 மீன் சாப்பிடுவீங்களாக்கா, மொத்தமே 5 மீன் எடுக்க மாட்டீங்க, எடுத்து எல்லாரும் குடும்பமே சாப்பிடுவீங்க. ஓசினோனி ஒரு ஆள் 5 மீன் சாப்பிடுவாங்க. ஆனாலும் உங்க அளவுக்கு ஆசைக்கு அளவே இல்லடி சாமி. சரி விடுவாட்டி, பாவம் பிடிச்சா பிடிச்சிட்டு போறாளுங்க, டெய்லியே வந்து பிடிச்சிருக்காளுங்க, பிடிச்சி சாப்பிட்டு ஒரு நாள் நல்லா பிள்ளை ஊட்டிமா இருக்காளுங்க, ஆளுக்கு மட்டும் வேணும்ல, பிடிச்சிட்டேன். எங்க இந்த நெட்டச்சி ஊர் சுத்த போனா அவளையும் ஆளக்கானா, இந்த மாமியார பொம்பளை தோட்டத்துக்கு போச்சு அதையும் ஆளக்கானா, ஒருத்தரையும் காணா. ஆளுக்கு சுத்துறாங்க, நம்ம எங்கேயும் போக முடியல. என்னம்மா புஷ்பா உட்காந்துட்ட, நான் கூட தூங்குறியாமா நினைச்சுக்கிறேன், என்ன நீ மட்டும் உட்காந்துருக்க, யாரையும் காணா? வாங்கம்மா, நீங்க நானும் வந்தீங்களே, யாரும் இல்லாம போர் அடிச்சு கிடந்துச்சு, எரிச்சலா இருந்துச்சு. என் மாமியா தோட்டத்துக்கு போயிருக்கு, நாத்தனாகாரி புது பொண்ணு இல்ல, வெளியில போயிருக்காளா, சினிமாவுக்கு போயிருக்காளாம், கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போறாங்களாம். அவள் என்ன ஆளக்கானா, இந்த கிளவியும் போயிடுச்சோல, எலிப்பாட்டி கிளவியும் அத்தையோட. அப்புறம் யார் இருக்கா, இது போய் படுத்து தூங்கி இருக்கும் இந்த கிளவி, சினிமா கிளவி. என்னம்மா உங்க வீட்டுக்கு போனீங்கன்னு போட்டியா, உங்க அண்ணன் என்ன செய்யறாப்ல, எப்படி இருக்காப்ல, நார்மலா இருக்காப்லையா, அப்ப அவங்க கவலைப்படுத்துறாப்லையா? அதுவா வந்து போயிட்டேன் கிடக்கு. இவெல்லாம் ஒரு ஆள் நெட்டச்சி, இவன் மேல உயிரே வச்சிருந்துச்சு எங்க அண்ணன். இப்ப கல்யாணம் ஆகும், அது கொஞ்சம் மனசு வேதனையில தான் இருக்கும் பாவம், எங்க உடனே சந்தோஷமா இருக்கிறது, கொஞ்ச நாள் ஆகும்ல. ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வச்சு பொண்ணு இருக்கேன், அதுக்கு எங்க அண்ணனுக்கு. இந்த நெட்டச்சிக்கு மேல அழகான பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கல, என் பேர் புஷ்பா இல்ல. இந்த நெட்டச்சி என்ன ஆகுதுனால ஆளுதே வளர்த்தியா இருக்கா, அவன் என்ன மூஞ்சி முகரையும் எனக்கு நம்ம அண்ணன் மகளா இருந்தாலும் நான் உண்மையத்தையும் சொல்லுவேன்ப்பா. அப்ப என்ன லட்சணமா இருக்கா, நீ நல்ல அழகான லட்சணமான பிள்ளையா பார்த்து உங்க அண்ணன் கட்டி வையே, அதை பார்த்து பார்த்து ஆத்தாது மகளும் ஏங்கணும், அவ வாழ்றத பார்த்து. இப்படி ராணி கணக்கு வச்சிருக்காங்க, இப்படி விட்டு கொடுக்காம விட்டமேன்னு சொல்லி. ஆனா நீங்க சொன்னாலும் உண்மை அதுதானம்மா, எங்க வீட்டுக்கு போனா ராணி மாதிரி தான் இருந்திருப்பா. அங்க என்ன எங்க அண்ணன் கையில வச்சு தாங்குமே அப்படியே. ஆனா அவங்க வீட்டுல அப்படியா, அவங்க அத்தை தான் பயங்கரமான ஆளாச்சே, கொத்தி குடிச்சிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் நிம்மதியா வாழ விட்டுருமா அவளை, பாப்போம் எப்படி வாழ்றான்னு. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இப்பதான் வந்திருக்காங்க, நீ மாதிரி வீடு வந்துட்டு போவாங்கல்ல, போனதுக்கு அப்பதான் தெரியும் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை அழிகிறது, அது பிறகுதான் தெரியும். என்ன குழந்தை எனக்கு அழுகுது, நம்ம வீட்டுல எந்த குழந்தை இருக்கு? குழந்தை இல்லம்மா, போன் அடிக்குது, இல்லைங்க யாருன்னு பாக்குறேன். ஹலோ, சொல்லுமா, என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இப்பதான் பேசிக்கிருந்தோம் உங்களை பத்திட்டேன். நல்லா இருக்கும். யாரோட பேசிக்கிருந்த? இந்த சரசம்மாவே இப்பதான் பேசிக்கிருந்தேன், அண்ணன் என்ன செய்யுதுன்னு கேட்டுருந்தாங்க, அதையும் சொல்லி பேசிக்கிருந்தோம். அந்த நொண்ணனை பத்தி தான் பேசுறதுக்கு போன் போட்டேன். என்ன வீட்டுல யாரும் இல்லையா ஒருத்தரும்? இல்லம்மா யாரும் இல்ல, என் மாமியா அந்த எலிப்பாட்டி எல்லாரும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க, அவ பாரமும் புருஷனும் சினிமாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரமிட்டு போயிட்டாக. இந்த கிளவி தூங்குது உள்ள சினிமா பாட்டி, நானும் ஜாரசம்மா உட்காந்துருக்கோம். அவங்க 2 பேரும் எங்கேயும் வெளில போயிருக்காங்க போல, என் சின்ன மாமியாவும் சின்ன மாமனாரும் யாரும் இல்ல வீட்டுல. அப்படியா சங்கதி, ஒரு மாசமா இருக்க உள்ளே தனியா விட்டுட்டு இத்தனை பேர் வெளில போயிருக்காளாக்கும். கேட்டா என் மருமகன் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறேன்றது ஓ மாமியா, இந்த ஒத்தையில விட்டு அது வாட்டில் போயிருச்சு, ஒரு வகுத்த வழி வாய் உள்ள யாரு பாக்குறது? அதே நான் சொன்னேன், பேசாம இங்க வந்து நம்ம வீட்டுல இருடின்னு சொன்னேன், நீ எங்க கேட்க மாட்டேங்கிற. ஏமா அங்க வரதுக்காக சொல்றேன், நான் அங்க வந்துட்டு இங்க குளிர் விட்டு போயிருமா, அப்படியே நம்மள மறந்துடுவாங்க, அப்புறம் எந்த இது நம்ம கண்டுக்கிற மாட்டாங்க வச்சுக்கிற மாட்டாங்க, நம்ம வாடு ஒதுங்கி இருந்துக்கிறோம்னா. இங்க இருந்தா தானே என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன கூத்தடிக்கிறாங்க நமக்கு தெரியும், என்ன தெரியும் நமக்கு.
குட்டச்சி விசக்குள்ளியா இருப்பா அவளுக்கு இருக்கு நல்ல விவரமாத்தே இருக்கா. மாசமா இருக்கப்பறம் கூட சொகுசா போய் அம்மா வீட்டுல இருப்போம்லாம் கிடையாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஓட்ட வரதே இருக்கா. சரி நீ சொல்றதும் சரித்தேன். நீ இங்கிட்டு வந்துட்டேன்னா உன் புருஷன் எடுபடி எனக்கு எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு கிடப்பாப்புல எல்லாம் சொகுசா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட பார்க்க மாட்டாங்க. அவனுக்குள்ளே இருக்கிறது நல்லது. அப்பதான் பாப்பாக வைப்பாங்க. அது கிடக்கட்டும். எங்க வீட்டுல இருக்காங்களா வெளில போயிட்டாங்களா அந்த பரம புருஷனா? இப்பதான் நம்ம சொன்னேன் வெளில போயிட்டாங்கன்னு சினிமா போயிருக்காங்கன்னு. அதனால அது அடிக்கிற கூத்துங்க தாங்க முடியலமா சாமி. அப்புறம் என்னடி உங்க அண்ணங்கார லூசு பையன் உனக்கு வந்துக்கிட்டு பணா தீ கிடைக்காண்டி சாமி. ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க அவனும் அவன் ஃப்ரெண்டும். அப்ப நிக்கிறப்ப இந்த பரமன்றவன் அங்க வந்தான்றியான். ஒரு கவுனு போட்டுக்கு வந்து நின்றுருந்தா கழுத்துக்கு ஆளிலாம் இல்ல. என்னைய பார்த்து யாரு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. தெரியாத மாதிரி பேசுறா அப்படின்ட்டு பிரம்ம உடிச்ச மாதிரி தெரியாண்டி. அவ புருஷன் கூட அங்க இருக்கான்ற. இங்க யாரையும் நான் பார்த்தேன் பார்த்து நீ வந்து உயிரை வாங்கி கிடைக்காண்டி சாமி. அணிய என்னமா சொல்ற? இந்த அண்ணனுக்கு பைத்தியம் எங்கிட்டையும் பிடிச்சிருச்சா என்ன? அவங்க தானே புருஷனை விட்டு விலக மாட்டேங்கிறா. புருஷன் கூடயே திரிகிறா. எப்ப பார்த்தாலும் அங்க போகவும் இங்க போகவும் வர்றவும் கொஞ்சமும். அதுல பார்த்தா அதுக்கு அவங்க ஆத்தா பிடிச்சி தாங்கிறது மகளையும் மருமகனையும் அத்தே தாங்க முடியல. அவளுக்கு கவுன் போட்டு வந்து திட்டுறா. அவ இப்ப அந்த கவுனும் போடுறது இல்ல பேண்ட் சட்டையும் போடுறது இல்ல. கல்யாணம் முடிச்சதுல இருந்து அப்படியே சேலை என்ன நகை என்ன அப்பப்பா முடியல. அப்படியே ஒரே அழப்புத்தையும் பாத்துக்க. அப்படி மயக்கிறாளாம் புருஷனை. என்னாடி நீ இப்படி சொல்ற? இவன் நான் பார்த்தேன்றியான். அவன் ஃப்ரெண்டும் கூட பாத்தியான். எனக்கு மட்டும் தான் நம்ம அப்புறமா தெரியும். என் ஃப்ரெண்டுக்குமா தெரியும். அவன் தேம பாத்தியான்றியான். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சமாளிக்க முடியல அவனை வச்சுக்கிட்டு. நீ போன போட்டு தங்கச்சிட்டே கேளு உயிரை வாங்கிக்கிறியா நீ? என்னமா சொல்ற? இந்த அண்ணன் சும்மா என்னமோ அவ என்னமோ பெரிய ஐஸ்வர்யா ராய் மாதிரிதான். அவளை புடிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணி தெரியாதனால இந்த மாதிரிலாம் அது தெரியுது. தேவையில்லாம பைத்தியம் ஆயிரும் போல இருக்குது. என்ன ஆச்சு புஷ்பா? என்ன ப்ராப்ளம்? ஏமா இந்த பரமுன்றவளை இங்கே பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். கவுன் போட்டு இருந்தா நான் போய் பேசினேன். யாருன்னு தெரியாத மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ஓப்பரா அவ புடிச்சு பின்னாடியே சுத்திட்டுறா. அதை சத்தம் கொடுத்துடுறேன். என்னது பரம் மாதிரியே பார்த்தாப்லையா கவுன் போட்டுக்கிட்டா? ஏய் எங்கிட்டு இந்த அவன் மகளா இருக்க போறாம்மா. நீங்க வேற அந்த பையில பாவத்தை பைத்தியம் இருக்கீங்க. அந்த தங்கம்மா மகளா என்னமோ? என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா அன்னைக்கு நின்றுட்டு இருந்துச்சுல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறப்ப அந்த பிள்ளை பரவ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நான் கூட மறந்தே போயிட்டேன். ஆமாம்மா எங்கிட்ட அவளத்தையும் பார்த்துருக்குமோ என்னமோ? என்னடியே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? என்ன அது? யாரை பார்த்தேன் அந்த பிள்ளை மாதிரியே இருக்குன்னு யாரை பார்த்தேன்? ஏமா அதேம்மா நீங்க கூட சொன்னேன் இல்லம்மா. அப்படியே எங்க மாமியார் மாதிரியே அச்சு அசல் அந்த பொம்பளை இருந்துச்சுன்னு சொல்லி தங்கம்மா அவங்க அக்கா. அப்ப நான் கூட சொல்ல பரம மாதிரியே அவங்க மாவள் இருந்துச்சு சொன்னேன்ல. ஒருவேளை அந்த பிள்ளைய அண்ணன் பார்த்துருக்குமோ என்னமோ? அதையும் ஜாசம்மா சொல்றாங்க. ஆமாடி நீ அன்னைக்கு சொன்னீல நானும் அதை மறந்தே போயிட்டேன். அவளத்தையும் பிள்ளை பார்த்துட்டு வந்து சொல்றியான் போல இருக்கு. நம்மதான் அவளை பிடிச்சிட்டு பைத்தியம் மஞ்சு கிடக்கும். பேர் கூட நம்ம சொன்னாண்டியே என்னமோ ஒரு பேர் சொல்லுச்சுன்னு. என் பேரு பரம் இல்ல என்னது சின்ன பொண்ணுன்னு சொல்லி சொன்னாலாம். என் பேரு சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிருக்கா அவளை. அப்பனா கரெக்டுமா சந்தேகமே இல்லம்மா. அவளத்தையம்மா பார்த்துருக்க அண்ணன். அதை பார்த்துட்டு அண்ணன் குழம்பி போய் கிடக்கா. சரி நடந்ததை சொல்லு அண்ணங்கிட்ட. கொஞ்சம் குழம்பாம பேசாம இருக்கட்டும். சரி நான் அவங்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். எனக்கு அந்த யாபமே இல்லை. இப்ப நீ சொல்ல வந்து யாபகம் வந்துச்சு. சரி பார்த்து கோளாராயிரு. உன் மாமியாட சொன்னியா அவங்க அக்காவை பார்த்தேன்னு சொல்லி? நான் சொல்லல. நம்மளுக்கு கதை சொல்லணும் தேவையில்லாம. எங்க பார்த்தா எதுக்கு பார்த்து நான் கால் நினைச்சு கூடிக்கிறவா? சும்மாவே அட்டகாசம் தாங்க முடியல. அண்ணன் வீட்டுல கூடுனது கேவும் இந்த அக்காவோட வேற கூடிடுச்சுன்னா என் மாமியார் கையில பிடிக்க முடியாது. அத்தடி நமக்கு தேவையா? நான் எதுவும் சொல்லவே இல்லை. இந்த சரசம் மட்டும் சொன்னதோட சரி. ஆமா நீ சொல்றது கரெக்டுதான். எனக்கு நம்மளே சேர்த்து வச்ச மாதிரி ஆகி போயிடும். அதெல்லாம் சேர விடக்கூடாது. அக்கா தங்கச்சி அண்ணன் தண்ணி சேர்ந்தா உன் மாமியை உன்னை மதிக்க மாட்டா. அதனால அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்கிறாத எதுவும் சொல்லாத. அவளா பாக்குற நீ பாத்துக்குவோம் நம்ம என்ன. சரி நல்லபடியா கஞ்சி குடிச்சுட்டு எதுவும் பழங்கள்லாம் நல்லா சாப்பிடுறியே. குழந்தைக்கு நல்லா ஆகாரம் கொடுக்கணும். அந்த பொம்பளை எனக்குனா வெளில போயிருச்சு. கேட்டா மருமகள் நான் அதையும் பாக்குறேன்ட்டோம். நீ வாட்டுக்கு பழத்தை எடுத்து வச்சு காத்தி சாப்பிடு. சோம்பத்தனப்படாத புரியுதா? நம்ம பிள்ளை நம்ம நல்லபடியா பத்தெடுக்கணும். சரிம்மா அதெல்லாம் நானே சாப்பிட்டுக்கிறேம்மா. அந்த பிரச்சனையும் இல்ல. அவர் எதுவும் அதுக்கு தான் சாப்பிட முடியுமா? மகளுக்கு கல்யாணம் ஆன உடனே அதனால மகளத்தனை விழுந்து கவனிக்குது. நம்மள எங்க கவனிக்குது? அதனால நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறதுமா. அதெல்லாம் சரிம்மா. அண்ணனை கோளாரா பாத்துக்க. அதுக்கு சொல்லு நடந்ததை எடுத்து சொல்லு இந்த மாதிரி விஷயம் சொல்லி. அது வாவம் பாவம் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பி இருக்க போகுது. நல்லா கவனிச்சுக்க அண்ணனை. சீக்கிரமா நல்ல பொண்ணா பார்த்து அண்ணன் கட்டி வைப்போம். சரிம்மா வச்சுட்டுமா? சரிம்மா உடம்ப பாத்துக்க வச்சிடுறேன். நான் சாப்பிட்டு கேட்டேன்னு சொல்லு. என்னவா அம்மா என்ன சொல்றாங்க? அதேம்மா உங்களுக்கு கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த தங்க மாமாவளத்தையும் அண்ணன் பார்த்துருக்கும் போல. அவதான் நம்ம சின்ன பொண்ணுன்னு சொல்லி பேரை சொன்னாலாம். என் பேர் சின்ன பொண்ணு நான் பரமுல்லன்னு சொல்லி சொன்னாலாம். அவளை பார்த்து பேசிருக்கா அவங்க இருக்குப்பா. அதை பார்த்து குழம்பி போச்சு அவளை அண்ணன். அதே என்கிட்ட போன் பண்ணி கேட்க சொல்லிச்சான். அம்மா அதையும் போன் போட்டுக்கா அவளை. ஏன் புஷ்பா எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லட்டுமா? நல்ல யோசனை தான். செஞ்சா இவ்வளவுலாம் பதிலடி கொடுத்த மாதிரி ஆயிரும். என்ன யோசனைமா? சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னா நல்லா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா பேசாம அந்த தங்க மாமாக இருக்கால்ல அந்த சின்ன பொண்ணா அவளவே பேசாம அண்ணன் பேசி முடிச்சா என்ன? பேசி முடிச்சா இவ்வளவு குடிப்பி கூட வயிறு வந்துரும்ல. நல்ல யோசனைமா. ஆனா அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியலையே. பரம்புனா நமக்கு தெரியும், கூட இருந்து பாத்துருக்கோம். அவளான ஈஸியா நம்ம ஏமாத்தி போடலாம். ஆனா அவ எப்படிப்பட்ட ஆள் என்னன்னு தெரியல. அவ அங்கிட்டு வளர்ந்தவ சிட்டிக்குள்ள வளர்ந்தவ எப்படி இருப்பாளோ ஒன்னும் தெரியலையேம்மா. அதே கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு பரம்பு மாதிரியே இருக்கா.
எங்க அண்ணனும் கொஞ்சம் சந்தோஷப்படும். அவளை மாதிரி ஒருத்தி கட்டி வச்சுட்டா. இது நல்ல யோசனை தான். ஆனா அவங்க கூட பேச்சுவார்த்தையே இல்லை, ஒண்ணும் இல்லை. எப்படி அவ கூட பேசி சமரசம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் பெரிய வேலையாமா அது. வேற என்ன செய்யறது, காரியம் நடக்கணும்னா நம்ம கழுதியும் காலை பிடிக்கணுன்ற மாதிரி எல்லாம் நம்ம தான் செய்யணும். எல்லாத்தையும் சேர வைக்கணும், அக்கா வச்சு பேச வைக்கணும். பேச வச்சு உன் மாமியாட்ட சொல்லி பேச சொல்லி அவன் அக்கா பொண்ணு தர சொல்லணும். உன் மாமியா சொன்னாதான் கேட்பான் தங்கம்மா. இவளை வச்சு பொண்ணு கொடுக்க சொல்லி கட்டிக்கிற வேண்டியது. நம்ம காரியம் நடக்கணும்னா அவளை சேர்த்து வைக்க வேண்டியது. காரியம் நடக்க தேவையில்லையா வெட்டி விட்ட வேண்டியது. சூப்பர் சூப்பர். இப்படிதான் அக்காவின் தங்கச்சி சேர்த்து வைங்கடி, சேர்த்து வைங்க. அவங்க குடும்பி உங்ககிட்ட இல்லடி, உங்க குடும்பி தான் அவகிட்ட. பரம்பு மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்களா சின்ன பொண்ண? அவ வேற லெவல் ரீ, உங்களை வச்சு செய்வாடி. செய்யுங்க செய்யுங்க, உங்க பிளான் படியே செய்யுங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்படியோ அக்கா தங்கச்சி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா சேர்த்தேன். நான் கூட எப்படா சேர்த்து வைக்கிறேன்னு நினைச்சுக்கிருந்தேன். நீங்களே அதுக்கு அடிக்கலை நாட்டிட்டீங்களா? சூப்பர் ரீ. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு வாப்போம். எங்க அம்மாட்ட விஷயத்த சொல்றேன், சொல்லிட்டு அப்ப என் மாமியாட்டி நைஸா காதுல போட்டு வைக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்தேன் வச்சுன்னு சொல்லி அன்னைக்கு ஏன் சொல்லணும்னு கேட்கணும்மா. குலதெய்வம் கோயிலே பாத்திருக்கேம்மா, ஏமா சொல்லணும்னு கிட்ட நான் சொல்றது? நீ எதுக்கு குலதெய்வம் கோயில பார்த்தேன்னு சொல்ற? சும்மா இந்த ரோட்டு வழி போறப்ப கடைக்கு போறப்ப செய்யறோம். இதுக்கப்புறம் எங்கேயாவது போவையில அப்படி போறப்ப வரப்ப பார்த்தேன்னு சொல்லி அடிச்சு விட்டுரு. எப்பாடி எப்பா, எப்படியெல்லாம் பொய் சொல்றாளுன்னு வரியா? அத்தடி பொய்யில் புலவிகளா இருப்பாளுங்க போல. ஆட்டும்மா, அப்படி வேணா செய்யறேன். இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில கடை கிடைக்கும் எங்கேயாவது கூட்டுக்கு போவாங்க வருவாங்கல்ல, எங்கேயும் போவேன் இல்லை. இல்லைன்னா எங்க வீட்டுக்கார கூட்டுக்கு கூட எங்கேயும் போற மாதிரி போயிட்டு வரேன். நானே ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வர மாதிரி. அப்படி போற நேரம் வர நேரம் பார்த்தேன்னு சொல்லி சொல்ல வேண்டியது. அதெல்லாம் இருக்கு, பாத்துக்காக்காக. சரி சரி, நான் வந்து ரூட்டை போட்டுட்டேன். ரோட்டை போடுறது உன் வேலை. இதுக்கப்புறம் நீ தான் கவனம் செலுத்தணும். கல்யாணம் கலந்துட்டேன், அதுக்கான வழிகளை என்னன்னு சொல்லி பாரு, சரியா? என்னம்மா நீங்களே இப்படித்தரம் சொல்லும்போது நான் சும்மா விட்டுருவேனா? எங்க அண்ணன் தானே வருத்தப்பட்டு கிடக்கு, அதுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. இவ்வளவு மாதிரியே ஒரு கட்டி வச்சா நிம்மதியா இருக்கும்ல. அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். என் மாமியா வச்சே காய நகர்த்தி வேலையை முடிச்சிட மாட்டேன் நானு. பாருங்க மக்களே, பாருங்க எப்படியெல்லாம் சரியா அறிய தடுத்துட்டு வந்துட்டாளுங்கன்னு பாருங்க. எப்படியோ கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி அக்கா என் தங்கச்சி இவர்களே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாளுங்க. எப்படியோ அங்கம்மாவும் தங்கம்மாவும் ஒண்ணு சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே. என்ன சொல்றீங்க? என்னமோ செய்யறாளுங்க. பரம கட்டு பரமன்றேன், சின்ன பொண்ணை கட்டுனா இவளுக்கு ஆப்புன்னு தெரியாம அவளா பேசிக்கிறாளுங்க. தானே ஆடி தானே மிச்சுக்கிறாளுங்க. மெண்டலிச்சிருக்கீங்க என்னங்க? வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.